நான் உனக்கு ஒரு மியூசிக் ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்ல. ஜெனியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பண்ணி கொடுத்த மியூசிக் ரூமில் பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்கிறா. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அவங்க அம்மா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறா. அங்கே திடீர்னு மேவோட பொண்ணு வந்துட்டா. இவ என்ன சொன்னா கேட்க மாட்டா போல இருக்குது. இல்லை நம்மள எதனா பண்ணணும். அங்கே இருக்க பெயிண்ட் டப்பா அது எடுத்து வாயில் ஊட்டிக்கிட்டா. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மேவோட அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எலினா என்னட்டமா சொல்கிறாங்க. மேவோட அவங்க அம்மா, நடிகாரு நீ வேணும்னே பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப திமிராக பேசினுக்கிறாங்க. நீ அவளை எதனா பண்ணணும்னு சொல்லிட்டுனா நீ இந்த மாதிரினா பண்ணின்னுக்குற. அதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். மாஸ்க் கழட்டுடே. உனக்கு நல்லா பேச வரும் எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் மற்றவங்கிட்ட மறைச்சிட்டேன். பார்த்துக்கோ, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லாஸ்ட்டாக மேவோட பொண்ணு சொல்றா, அவன் என் பாட்டு பாடு ரூமில் இருந்தா நான் எத்தனை தடவை சொன்னாலும் என் ரூம் பக்கமே வரக்கூடாது நான் சொன்னேன். ஆனால் அதையே தாண்டி என் ரூம் பக்கம் வந்துட்டா. அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா நான் இந்த மாதிரிலாம் வேலையென்னா பண்ணேன். மேவோட பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா. அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ண பார்த்தா. இது நல்லா நம்ப வச்சுக்கோங்க. மேவோட அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னது உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாதா. அந்த மாதிரி அவளை என்ன பார்த்தா மொத்தம் பாரு. தைரியண்டா என் பொண்ணே அவளை கொலை பண்ண ட்ரை பண்ண பார்ப்பியா. அந்த மாதிரி செம்ம கண்ணில் இருக்கிறாங்க. அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மேவோட அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மேவோட பொண்ணுக்கு அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டேன். ஆமாம், ஆல்ரெடி. ஆனால் இது உண்மை யாருக்குமே சொல்லலை. பார்த்துக்கோங்க, இவங்க ரொம்ப கேட்ட ஃபேமிலியாக இருக்குது. இங்கேருந்து நீ வெளிநாட்டுக்கு போ. இந்த பணம் எதுக்கு உனக்கு கொடுக்குவேன்னா நீங்கள் வந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போ. ஒரு பொண்ணு மேவோட பொண்ணு சொல்ல, எதுக்குமா என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புதுங்க. ஏன்னா காம்படிஷனில் தோற்று போயிடுவேன்ல, பயமாக இருக்குது. அவள் உன்னோட நல்லா பாட்டு பாடுவா. உனக்கு நான் அங்கே சிங்கர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நீ தைரியமாக போயிட்டு வா. நீ காம்படிஷனில் ஜெயிக்க பாரு. நீ ஜெயிப்ப எனக்கு தோணுது. அதான் எனக்கு பாட்டு பாட வர தெரியாது. என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. நீ அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும். அந்த அவார்டை நீ வாங்கணும். ஜென்னியோட லாஸ்ட்டில் அந்த ஜென்னியோட பொண்ணு நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். லாஸ்ட்டில் ஜெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்துக்காரி. அவள் ரொம்ப அசிங்கப்படணும். அவளை நான் மற்றவங்களுக்கு வெளியே தெரிய அளவுக்கு அசிங்கப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, ஜெனியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா முன்னாடி அவளை திருதி நிரூபிக்கணும். எல்லா பேர் முன்னாடியும், மற்றவங்க முன்னாடி. ஜெனியோட பொண்ணை மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும். அசிங்கப்படுத்த பார்த்து ஜெனி பார்த்து ரொம்ப கஷ்டப்படணும். இதான் லாஸ்ட்டில் ஜெனியோட பொண்ணு முன்னாடியே ஜெனியை பார்த்து ஒரு கொலைக்காரி நிரூபிக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி கேட்ட வேலைன்னா செய்வாங்க. ஓகே, லாஸ்ட்டில் அந்த அணி காமிக்கிறாங்க. அவள் இந்த ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக யாரும் நல்ல கிரேடு மார்க்காங்க. அவள் இந்த ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக யாரு நல்ல கிரேடு மார்க் யாரு நல்ல டீச்சராக இருக்காங்களோ, யாரு நல்ல கிரேடு மார்க் எடுக்கிற டீச்சராக இருக்காங்களோ அந்த டீச்சர்னா எங்களுக்கு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவ முடிவோட இருக்குதா சொல்லிக்கலாம். அதுக்குன்னா அந்த மார்க் கிரேட் டீச்சரை இங்கே வர சொன்னாங்க. வேலையில் சேர்த்து கிரேட் மார்க் டீச்சர் பார்த்தீங்கன்னா வேலையில் சேர்ந்துட்டாங்க. இந்த டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் சம்பளம். எங்கள் பசங்களுக்கு நீ கிரேட் மார்க் எடுக்க வைக்கணும். லாஸ்ட்டில் அணி பொண்ணு அவங்க அங்கே தான் இருக்கிறான்.
இதான் அனியோட பொண்ணு. அனியோட பொண்ணை காமிக்கிறாங்க. அவன் மட்டும்தான் நல்ல பொண்ணு, மீதி எல்லாமே கெட்டவங்க. லாஸ்ட்டில் அந்த 4 பொண்ணுங்க, நீங்கள் சம்பளம் மட்டும்தான் வந்த வாங்கிட்டு கிளம்பு, இந்த பக்கமே நான் உன்னை பார்க்கக்கூடாது, அப்படி நான் உன்னை பார்த்தேன்னா கொன்னுடுவேன் பார்த்துக்கோ. ரொம்ப திமிரா மிதத்திட்டு பேசுகிறாங்க. அனி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்னா எங்கள் மேத்ஸ் டீச்சர் இங்கே இருந்தால் மட்டும்னா எங்கள் பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. லாஸ்ட்டில் அனி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அமுச்சு விட்டுட்டா. அவள் ஐடி கார்டு எல்லாமே நோட் பண்ணிட்டா. சரி மேடம் நீங்கள் போயிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டா. சரி மேடம் நீங்கள் போயிட்டு வாங்க, எங்கள் பசங்களுக்கு போய் பாடம் சொல்லி கொடுங்க அந்த மாதிரி. லாஸ்ட்டில் அந்த 4 பொண்ணுங்க, நீ பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருக்கிற, நீ எனக்கு டீச்சரு, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க சொல்ல வந்தேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.